உலகத்தாரால், சில மனிதர்களால், சில காரியங்களால், சத்துருவினால் உங்களுடைய ஜீவனெல்லாம் போனது போல, உங்கள் பலனெல்லாம் போனது போல, உலர்ந்த எலும்புகள் போல இன்று இந்த இடத்துல அமர்ந்து என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால், இன்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே சரீரம் முதல் கொண்டாய் உருகி போயிருச்சுது. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? போட்டோவை பார்ப்பாங்க, ஆஃப்டர் பிஃபோர் ஆஃப்டர் காமிப்பாங்கல்ல. இப்ப என்னைய காமிச்சா கூட திருமணத்துக்கு முன்பு பின்புன்னு காமிச்சா, திருமணத்துக்கு முன்பு முடி இவ்வளவு இருக்கும், கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கும், இப்படி இருப்பான். பின்பு உள்ள போட்டதை காமிச்சா சொட்ட தலை, அடுத்து முடியெல்லாம் நரைச்சி போச்சு, ஒரு வேறு தோற்றம் தானே காண்பிக்கப்படுகிறது. எல்லாருக்குமே அதே போலதான் திருமணமான போட்டோவை தொங்க விட்டுக்கிடணும். கடைசியில 80வது வயசுல உள்ள போட்டோவையும் கணவனும் மனைவியுமா இருக்கிற போட்டோவை தொங்க விடணும். அதே போல இருக்கிற எவ்வளவு மாற்றங்கள் இருக்கிறது பாருங்களேன். அப்ப இதெல்லாம் எங்க போச்சுது? காலங்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் நம்மளை என்ன செஞ்சுட்டு அணுவணுவா குறைச்சிருச்சுது. நம்முடைய காலங்களை, என் ஆயுள் காலங்களை கூட குறைச்சிருச்சு. உபத்திரம் வரும்போது, பாடு வரும்போது என்னது குறையுங்க? கவலைப்படும் போது என்ன குறையும்? ஆயுள் குறையும். சந்தோஷப்படும் பொழுது என்ன கூடும்? ஆயுள் கூடும். ஆகையால தான் கர்த்தர் சொல்லுகிறார், எப்பொழுது நீங்கள் சந்தோஷமா இருங்கள். ஆனா உலகத்துல சந்தோஷமா இருக்க முடியாது. உலகத்துல இருந்தா புறஜாதியா போயிடணும். புறஜாதியா போனா மனதும் மாம்சம் விரும்புறபடி வாழ்ந்துடலாம். ஆனா ஆவிக்குரிய ஏற்றவர், ஆவிக்குரிய பிரகாரம் நம்ம வாழணும்னு நினைச்சு உள்ள வந்துட்டோம்னா எப்படி இருக்கும்? பாடு இருக்கும், கவலை இருக்கும், தேவை இருக்கத்தான் செய்யும், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். பக்கத்து வீட்டுக்காரன் எப்பொழுதும் துன்பப்படுத்துகிறவனா இருக்கலாம், நண்பர்கள் துன்பப்படுத்துகிறவளா இருக்கலாம், வார்த்தையில துன்பப்படுத்துகிறவளா இருக்கலாம். இதன் மத்தியிலும் நாம எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறேன். அதை மாத்திரம் சொல்லுவாங்க. ஒரு அம்மாவை சந்திக்கும் பொழுது தான் கேட்டாங்க, இருக்கிறேயா, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன். அவ்வளவுதான், அந்த ஒரே வார்த்தை தான். எல்லாம் இருக்கிறேன் கர்த்தருக்குள்ள. கர்த்தர்ன்ற வார்த்தை மாத்திரம் இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லை. எனக்கு மேன்மேனு எதையுமே சொல்ல முடியாது. ஒரு அம்மா சொன்ன காரியம், எனக்கு மேன்மேனு என் பிள்ளையை குறித்த நான் மேன்மையா சொல்ல முடியல. ஏன்னா நான் பிள்ளையை பெற்ற சந்தோஷமும் எனக்கு இல்லை. ஏன் பெத்தங்கிறது அந்த நிலைமையில என்னை ஆக்கி விட்டுட்டாங்க, நடுத்தெருல கொண்டு இழுத்து விட்டுட்டாங்க. அப்படித்தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அடுத்து சூழ்நிலைய பார்த்தா, என் அண்ணன்னு பார்த்தா என் அண்ணன் அதுக்கு மேல இருக்கிறான். ஒரே அண்ணனுக்கு தான் என் பிள்ளையை கட்டி கொடுத்தேன், அந்த அண்ணனே எனக்கு விரோதமா இருக்கிறான். இப்படிலாம் வார்த்தைகள் வருகிறது. அப்ப என்னதான் உங்களுக்கு ஆறுதல் பார்த்தா, இந்த வார்த்தை மாத்திரம் தான் எனக்கு ஆறுதல்.